இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் சந்தைக்கு போனோம். எங்கள் ஊர் சந்தை. இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கள் ஊர் சந்தை தான் கொஞ்சம் பெரிய சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வாசல் இருக்குது, 2 பெரிய வாசல் இருக்குது, ஒரு குட்டி வாசல் இருக்குது. நான் வந்து குட்டி வாசல் வழியாக தான் உள்ளக்க போனேன். ஏதாச்சும் அலங்கோலமாக இருந்தால் பார்க்கும்போது சந்தைக்கடை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சந்தைக்கடை வந்து அந்த மாதிரி இல்லவே இல்லை. எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்குது. கருவாடு கடைனா கருவாடு கடை மொத்தமாக இருக்குது. காய்கறி கடை அப்படின்னா காய்கறி கடை தான் வரிசையாக இருக்குது. மீன் கடைக்குள்ள மீன் கடை மட்டும்தான் இருக்குது. என்ன ஒன்று, நிறையா சவுண்டும் கொஞ்சம் அங்கங்கே குப்பையும் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே கிடைக்காத பொருளே இருக்காது. விலை காய்கறி, மீன், பழம், அப்புறம் அப்பளம், பலசரக்கு ஜாமான், மிளகு, சீரகம் அது கூட இங்கே இருக்குது. ட்ரெஸ்ஸு, ஊசி, பாசி எதுலேருந்து எல்லாமே இந்த கடையில் விற்கிது. நான் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்பு தயங்கி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நிறையா பேர் இருக்கிறாங்க இல்லையா. எப்போயுமே வீட்டுக்குள்ளே வீடியோ எடுப்போம். இப்போ வெளியே போய் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். அங்கே தூரத்துலேருந்து என் ஃப்ரெண்டு நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்டா, வா நான் வீடியோ எடுக்கணும், எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுன்னு கேட்டது தான் லேட்டு. ஃபோனை வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பளபளக்கும் பாவக்காய், தளதள தக்காளி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கவர் பண்ணி அந்த வீடியோ எடுக்கும்போது அவங்கெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த வியாபாரி அவங்கக்கிட்ட சொல்கிறேன், நாங்கள் யூடியூப்பில் போடுறதுக்காக வீடியோ எடுக்கிறோம், நீங்கள் வந்தாலும் வருவீங்க, வந்து பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. நான் ஃபோனை கையிலேருந்து உயரமாக தூக்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. ஆனால் இந்த பிள்ளை வந்தாலும் வந்துச்சு, ஒரே வைவு சுற்றி சந்தையை அடித்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படி ஒன்றும் பெருசாக தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நடந்துக்கிட்டே எடுத்தனால கொஞ்சம் ஆடி இருக்குது. இந்த சந்தையில் போய் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 2 மணி நேரம் வீடியோ இல்லை படமாகவே எடுக்கலாம் அப்படிங்கிறது தோணுது. அவ்வளோ பெரிய சந்தையாக இருக்குது, அவ்வளோ நிறைய ஜாமான் இருக்குது. சில ஜாமான்களை பார்க்கும்போது நமக்கே ஆசையாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகாது இல்லையா. அது மாதிரி தான் இது. குட்டி குட்டியாக பானை சட்டி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு அப்படியே எங்கள் ஊர் சூப்பர் மார்க்கெட் கிளம்பியாச்சு. சூப்பர் மார்க்கெட்டில் போய் என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆள் வீடு குடியேற போகிறாங்க, அவங்களுக்காக கிஃப்ட் வாங்க போகிறோம். என்ன வாங்குறதுன்னு எல்லாத்தையும் தொலாவி பார்த்ததில் எதுவுமே சரியாகவே கிடைக்கல. சின்னதாக 2 கண்டெய்னர் அப்படி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பிளாஸ்டிக் பொருளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், கிச்சனில் வச்சா ஏஸ்தட்டிக்காக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி பொருள் தான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அது வந்து அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. கடைசியாக வந்து இந்த சட்டியே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. செலக்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தாச்சு. ஏன்னா இந்த வீட்டில் போய் இந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குது எனக்கு பிரித்து காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாக்கும் மொத்தமாக முடிஞ்சு போயிடும். அதனால் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த வீடியோவே பார்த்துக்கோ, இதுதான் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம்ல. அவ்வளோதான். இன்றைக்கி கிளாஸ் எடுக்கிறது, வெளியே போய் ரவுண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையிலே ரவுண்ட் அடிக்கிறது இல்லை, வேலை பார்க்குறதுன்னு இந்த மாதிரி வேலையிலே இன்றைக்கான நாள் சிறப்பாக முடிஞ்சிருச்சு.